கோவில்பட்டி அருகே பாண்டவர்மங்கலம் பகுதியில் உள்ள தீப்பெட்டி தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி தொழிலாளி ஒருவர் உடல் கருகி உயிரிழந்தார். 2 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரெங்கசாமி. விவரங்கள் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்துள்ள பாண்டவர்மங்கலம் பகுதியிலிருந்து வசுந்தர சாலையிலிருந்து தனியாருக்கு சொந்தமான தீப்பெட்டி ஆலை உள்ளது. இந்த ஆலையின் எதிரே அந்த தீப்பெட்டி ஆலைக்கு சொந்தமான குச்சி குடோன் உள்ளது. அந்த குடோனில் இன்று காலையில் மற்றொரு இடத்தில் இருந்து தீப்பெட்டி மருந்தின் முக்கிய தீப்பெட்டியிலிருந்து இறக்கும் பணியினை ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த தீப்பெட்டி உராய்வு ஏற்பட்டு தீ மலமலன் பிடித்தது. மேலும் அந்த தீ குடோனுக்கு முன்பாக குட்டி அணை என்ற ரோடு ஆட்டோ நிறுத்தியுள்ளதால் பணியாளர்கள் வெளியே தப்பி செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதனால் தீ மலமலன் பிடித்தது. தீயில் சிக்கிய 3 பேரும் அலறின் சட்டத்தை கேட்டு அருகே இருந்தவர்களுக்கு தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் படுகாயம் அடைந்த சொடலிமுத்து, கணேசன் 2 பேரும் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். பலியான கார்த்திக் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயம் அடைந்த கணேசன் மற்றும் சொடலிமுத்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.